வணக்கம். புதுவை அரசு மருத்துவக் கல்லூரியில் 150 மாணவர்களை சேர்க்க இந்திய மருத்துவ கவுன்சில் அனுமதி வழங்கியுள்ளது என்று முதல்வர் ரங்கசாமி கூறினார். இது தொடர்பாக முதல்வர் ரங்கசாமி கூறுகையில், இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் MBBS படிப்பிற்கு 150 மாணவர்களை சேர்க்க அகில இந்திய மருத்துவ கவுன்சில் அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் தேவையான விரிவுரையாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். உலக தரத்துடன் இந்த கல்லூரி சிறப்பாக இயங்கும் என்றவர் மேலும் தொடர்ந்து பாசிக் நிறுவனத்தில் பணியாற்றிய 930 பேரை பணி நீக்கம் செய்யப்பட்ட பொழுது எனது அரசு இல்லை. அவர்கள் ஏப்ரல் 30ஆம் தேதி நீதிமன்ற உத்தரவின்படி பணி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதுபோன்று பொதுப்பணித்துறையில் தேவைக்கு அதிகமாக ஆட்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அந்த நிறுவனங்கள் நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறது. கடன் சுமையும் அதிகமாகிவிட்டது. மயிலிறகாக இருந்தாலும் ஓரளவிற்குத்தான் வாகனத்தில் ஏற்ற முடியும். அளவுக்கு மீறினால் சக்கரத்தின் அச்சு முறிந்து போகும். அதுபோலத்தான் சம்பளம் வழங்கப்படாமல் கடன் சுமையில் உள்ள நிறுவனங்களில் தேவைக்கு அதிகமான ஆட்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதுபோன்று பாண்லே நிறுவனத்தாலும் தேவைக்கு அதிகமாக ஆட்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். எனவே அரசுத்துறை மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் பணியில் அமர்த்தப்பட்டவர்கள் எந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்டார்கள் என்று முழுமையாக விசாரணை நடத்த உள்ளோம். பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என்றும், இளைஞர்களுக்கு வேலை வழங்க வேண்டும் என்பது இந்த அரசின் எண்ணம். யாரையும் பழிவாங்கும் எண்ணம் இந்த அரசுக்கு கிடையாது என்றார். மேலும் தொடர்ந்து தேர்தலில் கொடுத்த வாக்குறுதிப்படி முதியோருக்கு 1000 ரூபாய் என உதவித்தொகை உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது. அதுபோன்று மிக மிக ஏழ்மை நிலையில் உள்ளவர்களுக்கு 35 கிலோ இலவச அரிசி வருகிற 1ஆம் தேதி முதல் வழங்கப்படும். மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களுக்கு 25 கிலோ இலவச அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 15 கிலோ இலவச அரிசியும் அடுத்த கட்டமாக வழங்கப்படும். கோதுமை வழக்கம் போல் கிடைக்கும் என்றும், லிங்காரெட்டிப்பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் விவசாயிகளுக்கு பணம் பட்டுவாடா தற்பொழுது நடந்து வருகிறது. மேலும் பால் உற்பத்தியை பெருக்கவும், உரம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் தட்டுப்பாடின்றி விவசாயிகளுக்கு கிடைக்கவும், பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்கப்படாமல் உள்ள இலவச துணி வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நம்முடைய மாணவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி 2011-2012க்கு 150 மாணவர்கள் சேர்க்கைக்கு கிடைத்திருக்கின்றது. அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இந்த வேலை எடுத்துட்டு எஜுகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது சம்பந்தம் சொல்லணுமா? சார், பேசிக் இந்த புதுச்சேரி அக்ரோ சர்வீஸ் இண்டஸ்ட்ரீஸ் பேசிக் இருக்கு. அதுல எப்ப எடுத்திருக்காங்க? 30/4/2011 30/4/2011 எல்லாருக்கும் தாங்க வச்சிருக்காங்க. அது அந்த 930 முதல்ல வந்தாங்க பேசிக்ல. அப்போ என்னுடைய அரசு இல்லையே. இப்ப நான் அரசு அப்ப யாருன்னா இந்த அரசு இப்போ அப்ப யாரு இருந்தது? நான் இல்லையே. 30/4/2011 எடுத்திருக்காங்க. 930 பேர் முதல்ல இருந்து எடுத்தாங்க பேசிங் சரி, என்ன காரணம் சொன்னா அந்த கோர்ட்டினுடைய ஆர்டர் இருந்து அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கிறோம். அப்புறம் அவங்களால நிதி நிலைமை சுத்தமா சரியில்லை. சில நிறுவனத்துல நிதி நிலைமை சுத்தமா சரியில்லை. இதுல வல்லூன் பொருளை கூட நம்ம ஒண்ணு சொல்லணும். பீலி போய் சாகான அச்சுனா பண்ண சாலை விழுத்து போயின்னு சொல்லுவாங்க. ஒன்று தாங்க முடிகிற அளவுக்கு தான் ஏற்ற முடியும் எதையும். ஈவன் மயில் இறங்காக கூட இருந்தா கூட அது கூட ஒரு அளவு ஏற்றும் போது இல்லைன்னா அச்சு முடிஞ்சுன்னு சொல்லுவாங்க. வல்லூன் பொருள் அது. இப்ப எந்த ஒரு நிறுவனமும் ஒரு அளவு தாங்கக்கூடிய நிலையில இருக்கும் போதுதான் அந்த அளவுக்கு தான் எத்தனை ஆட்கள் தேவை அல்லது பணியாளர் தேவை, அதிகாரிகள் தேவை ஒரு அளவு இருக்கு எல்லாத்திலையும். அந்த அளவுக்கு உள்ள இருந்தா தான் நடத்த முடியும், தாங்கும். ஆட்சி காலத்துல வைக்கப்பட்ட ஆட்களை நாங்க யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணலன்னு அவங்க 250 பெண்கள் ரோட்ல வந்தாங்க. உங்களுக்கு தெரியாத? உங்களுக்கு செய்தியாளர் நீங்க பாத்துட்டு இருந்தீங்க இல்லையா? இல்ல டெக்ஸ்ப்ரோ உற்பத்தி செய்து அதன் அடிப்படையில் அவங்க சம்பளம் வாங்கிக்க வேண்டியவங்க. உற்பத்தி செய்து பெண்கள், முழுமையா பெண்கள் 250 பெண்கள். அது உற்பத்தியின் அடிப்படையில் அவங்க சம்பளம் கிடைக்கும். அது ஒரு தொழில். அப்போ அது மாதிரி இல்ல. இது எங்களுடைய அரசு பொறுப்பேற்ற பிறகு உடனடியாக நிர்வாகத்தில் இது மாதிரி நடவடிக்கை என்பது இதுக்கு முன்னாடியே வந்திருக்கு. பேசிக் நிறுவனத்தில் வந்திருக்கு. மற்றது அவங்களால கொடுக்க முடியல. இப்பதான் எங்களுடைய அரசுக்கு இந்த நெருக்கடியான நிலை இப்பதான் தெரிகிறது துறை மூலமா. இது இனிமேல் நீங்க சொன்னது மாதிரி அது சம்பந்தமா என்ன முடிவு எடுக்கிறது எங்களுடைய அரசு எல்லாம் இது அமைச்சரவை கூட்டத்தில் முடிவு எடுத்து பிறகுதான் அது தெளிவான ஒரு முடிவு வர முடியும். என்னன்னு எங்களுடைய அரசு அறிவித்தபடி மிக மிக ஏழ்மையானவர்களுக்கு
35 கிலோ இலவச அரிசியும், பிபிஎல் வறுமை கோட்டு கீழே உள்ளவங்களுக்கு 25 கிலோ அரிசியும், மஞ்சள் அட்டைதாரர்களுக்கு 15 கிலோ அரிசியும் வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தது. அதில் முதலில் 1ஆம் தேதி முதல் 35 கிலோ இலவச அரிசி மிக மிக வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்களுக்கு வழங்கப்படும். அது சார் கோதுமை எப்பொழுது கிடைக்கிற மாதிரி கிடைத்துக் கொண்டிருக்கும். புதுவை முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமனை சந்தித்து சிறிது நேரம் உரையாடினார். புதுவை முன்னாள் முதல்வர் வைத்தியலிங்கம் திமுக மாநில அமைப்பாளர் ஜானகிராமனை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்தார். பின்னர் அவரிடம் சிறிது நேரம் உரையாடிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு செல்கையில், பத்திரிகையாளர்களிடம் மரியாதை நிமித்தமாகவும் எனக்கு மிகவும் நெருக்கமானவர் என்பதினாலும் சந்தித்து உரையாடினேன் என்று கூறினார். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டுச் சென்றார். நிகழ்ச்சியின் பொழுது சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். சட்டமன்ற உறுப்பினர் நாஜிமிடம் இந்த சந்திப்பு பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு, நான் எப்பொழுதும் புதுவைக்கு வந்தால் முன்னாள் முதல்வர் ஜானகிராமனை சந்திப்பது வழக்கம், அதுபோலத்தான் வந்தேன், மற்றபடி ஏதும் இல்லை என்று கூறினார். இந்த சந்திப்பில் அரசியல் உள்நோக்கம் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. சென்டாக் மாணவர்கள் சேர்க்கையில் புதுவை மாணவர்களை பாதிக்கும் பகுதி வாரியான இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் நாரா கலைநாதன் கூறுகையில், புதுவையில் சென்டாக் மாணவர் பிரச்சினையில் கடந்த ஆண்டு முதல் பகுதி வாரியான இடஒதுக்கீடு என்ற முறையில் மாணவர்களை பாதிக்கும் முறையை அரசு செயல்படுத்தியது. இந்த முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி பல கட்ட போராட்டம் நடத்தப்பட்டது. ஆனால் இந்த ஆண்டும் சென்ற வருட முறையையே பின்பற்றி சேர்க்கை நடைபெறும் என்று சென்டாக் கன்வீனர் அறிவித்துள்ளார். இந்த முறைப்படி இடஒதுக்கீடு செய்யப்பட்டு சேர்க்கை நடந்தால் காரைக்கால், மாஹே, ஏனாம் மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டிலும் புதுவை ஒதுக்கீட்டிலும் புதுவை மாணவர்களுக்கு இடம் கிடைக்கும் சூழ்நிலை உருவாகும். இதனால் புதுவை மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே புதியதாக பொறுப்பேற்றுள்ள அரசு தற்பொழுதைய இடஒதுக்கீட்டு முறையை கைவிட்டுவிட்டு புதிய முறையில் சென்டாக் மாணவர் சேர்க்கையை நடத்த வேண்டும். மேலும் மருத்துவக் கல்லூரியில் அரசுக்குரிய 50% இடஒதுக்கீட்டை பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். டீசல் விலையை மத்திய அரசு உயர்த்தியதைத் தொடர்ந்து சொகுசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இதனால் காய்கறி விலையும் உயரும் அபாயம் உள்ளது. மத்திய அரசு டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் உயர்த்தியுள்ளது. இந்த டீசல் விலை உயர்வு காரணமாக பேருந்து கட்டணத்தை உயர்த்த மாட்டோம் என தமிழ்நாடு அரசு பேருந்து துறை அறிவித்திருந்தாலும் தனியார் சொகுசு பேருந்து உரிமையாளர்கள் கட்டணத்தை உயர்த்த முடிவு செய்துள்ளனர். 400 கிலோமீட்டருக்கு மேல் செல்லும் சாதாரண பேருந்துகளுக்கு 30 ரூபாயும், ஏசி பேருந்துகளுக்கு 50 ரூபாயும் உயர்த்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையில் டீசல் விலை உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபடுவது என்று லாரி அதிபர்களும் முடிவு செய்துள்ளனர். எனவே டீசல் விலை உயர்வை தொடர்ந்து வேலை நிறுத்தத்தில் லாரிகள் இறங்க உள்ளதாலும் சொகுசு பேருந்து கட்டணம் உயர்த்தப்படுவதாலும் காய்கறி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சட்ட மசோதா தயாரிப்பு பணியில் இனி சமூக ஆர்வலர்களுக்கு இடம் கிடையாது என்று மத்திய அமைச்சர் கபில் சிபல் கூறியுள்ளார். இது தொடர்பாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கபில் சிபல் கூறுகையில், மத்திய அரசின் மசோதா தயாரிப்பு பணியில் இனி வரும் காலத்தில் சமூக ஆர்வலர்களை சேர்க்க மாட்டோம். அதனால் தற்பொழுது ஏற்பட்ட அனுபவம் இனி வரும் காலத்தில் ஏற்படாது என்றும், மசோதா தயாரிப்பு குழுவில் சமூக ஆர்வலர்களை சேர்க்காவிட்டால் சிலர் போராட்டத்தில் ஈடுபடக்கூடும். அதையும் நான் யூகிக்கவே செய்துள்ளேன் என்ற அவர், மசோதாவை நிறைவேற்றாவிட்டால் ஆகஸ்ட் 16 முதல் உண்ணாவிரதம் இருக்கப்போவதாக அண்ணா ஹசாரே அறிவித்துள்ளார். அந்த சூழ்நிலை வரும்பொழுது மத்திய அரசு அதை சமாளிக்கும். மேலும் அனைத்து கட்சிகளுடன் வேறு சில சமூக ஆர்வலர்களுடனும் ஆலோசனை நடத்திய பிறகு மசோதாவில் சில திருத்தங்களை செய்யப் போகிறோம் என்றார். மேலும் இத்தகைய பிரச்சினைகளுக்கு உண்ணாவிரதம் சரியான வழிமுறை அல்ல என்று சமூக ஆர்வலர் தரப்பைச் சேர்ந்த நீதிபதி சந்தோஷ் ஹெக்டே கூறியுள்ளார். எனவே மத்திய அமைச்சர்கள் தயாரித்துள்ள வரைவு மசோதாவை இறுதியானதாக கருத முடியாது. சில திருத்தங்கள் செய்த பிறகுதான் நிறைவேற்றுவோம் என்றார். டீசல், கேஸ் மீதான வரியை குறைக்க வேண்டும் என மாநில அரசுகளுக்கு மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி கூறுகையில், டீசல், மண்ணெண்ணெய், கேஸ் விலையை மத்திய அரசு கடந்த 24ஆம் தேதி உயர்த்தியது. அதன்படி டீசல் லிட்டருக்கு 3 ரூபாயும், மண்ணெண்ணெய் லிட்டருக்கு 2 ரூபாயும், கேஸ் சிலிண்டருக்கு 50 ரூபாயும் உயர்த்தப்பட்டது. இதற்கு நாடு முழுவதும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மேலும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் உள்ள திரிணாமுல் காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ் ஆகிய ஆட்சிகளும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் டீசல், கேஸ் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என்பதால் மாநில அரசுகள் இவற்றின் மீதான வாட் வரியை குறைக்க வேண்டும் என்றும்
குறைந்தபட்சமாக கேஸ் மீதான வரியை குறைத்து மக்களின் சுமையை குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து கூறிய அவர், மேலும் கேஸ், மண்ணெண்ணெய்க்கு மத்திய அரசு சுங்க வரியை குறைத்துள்ளது. அதுபோன்று மாநில அரசுகளும் மாநில வரியை குறைக்க வேண்டும் என மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாக அவர் கூறினார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.